இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா? கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஒரு சகோதரன் சொன்னாங்க, மறு ஜென்மம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அப்படி ஒரு இதுவே கிடையாது. உண்மைதான், மறு ஜென்மம் கிடையாது. ஆனா நம்ம வேதத்துல ஒரு மறு ஜென்ம காலத்திலே அப்படி என்ற ஒரு வார்த்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். மறு ஜென்மம் என்பது எதுன்னா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அடுத்தது, ஒருவன் மரித்த பின்பு திரும்ப உயிர் தெழுந்து இயேசுவோடு கூட, இயேசுதான் முதற் பலனா இருக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் எழுந்திருக்கிறார். அவரோடு கூட ஒரு சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எழுந்து 40 நாள் வரைக்கும் எருசலேமில் அநேகருடைய கண்களுக்கு காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒருபோதும் பொய் சொல்லுகிறது கிடையாது. அப்போ இயேசுவோடு கூட அந்த நேரத்துல பூமி அதிர்ச்சி வந்தது. அவர் எழுந்திருக்கும் போது அவரோடு கூட பரிசுத்தவான்களும் எழுந்தாங்க. கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு எருசலேமில் உலா வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு வயிற்றுல 2 கரு உருவாயிருந்துதான். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 7 மாசம் 8 மாசம் வந்ததுக்கு பிறகு அந்த 2 கருவும் ஒன்றை பார்த்து பேசி கொண்டதான். ஒரு பாப்பா சொல்லிச்சான், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வெளியே போகிறோம், வெளி உலகத்துக்கு போக போகிறோம், நம்ம போய் நம்ம அம்மாவை தான் முதல்ல பார்ப்போம்ல, அப்படி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்போ வெளியே போவோம், எப்போ உலகத்தை பார்ப்போம், வெளிச்சத்தை பார்ப்போம், எப்போ நம்ம அம்மாவை பார்ப்போம், ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிச்சான். இது அதே கருவில் இருக்கிற இன்னொரு பாப்பா சொல்லிச்சான், நீ எதுக்காக கற்பனை பண்ற? வெளி உலகம்னு ஒன்று கிடையவே கிடையாது, அம்மாங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த கருப்பை, இது மட்டும்தான் உண்மை. நீ உண்மை, நான் உண்மை, இது மட்டும்தான் உண்மை. நம்ம இதுக்குள்ளதான் நம்ம இருக்க போறோம். உலகனும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நம்ம வெளியே போறதும் கிடையாது, வெளியே எதுவும் கிடையாது, நீ அம்மாவும் கிடையாது, நீ வீணா கற்பனை பண்ணாதுன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லிச்சான். இது போலதாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு கூட்டத்தார் விசுவாசிக்கிறாங்க, இன்னொரு உலகம் இருக்கு, 1000 வருட அரசாட்சியில புது பூமியில நம்ம எல்லாரும் போய் வாழ போகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் நம்மளை வாழ வைப்பாரு, நான் சீக்கிரமா என்ன பண்ண போறேன், மரித்தாலும் அவரை போய் பார்க்க போறேன்னு சொல்லி அவளோடு வாஞ்சியோடு காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மறுஜென்மமும் கிடையாது, மரணத்துக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கையும் கிடையாது, அப்படிப்பட்டதான ஒரு புது பூமி எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, நான்